வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் சக்தியின் குரலோசை. நாவல் தேடு கிடைக்காது பாகம் 4. சோபிகா வலுக்கட்டாயமாய் டாக்ஸியில் நின்றும் பெண் போலீசாரால் இறக்கப்பட்டு ஸ்டேஷனுக்குள்ளே கூட்டி போகப்பட்டாள். அவளுடைய தோள்பட்டையை இறுக பிடித்திருந்த மந்தாகினி புன்னகைத்தாள். என்ன அப்படி பார்க்கிற சோபிகா? நீ நினைக்கிற மாதிரி நான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இல்லை. இந்த குடிவாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சப் இன்ஸ்பெக்டர். உன்னை ஒரு விசாரணைக்காகத்தான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். சோபிகா பெரிதாக திகைத்தாள். விசாரணையா? என்ன விசாரணை? நீயும் சூரஜும் சேர்ந்து பண்ணின திருட்டு மோசடிகளை பற்றித்தான். மந்தாகினியின் அந்த வார்த்தைகள் சோபிகாவின் பின் மண்டையை மின்சாரம் போல் தாக்கியது. திருட்டு மோசடியா? என்ன சொல்கிறார்கள் இவர்கள்? சோபிகா அதிர்ச்சியாய் யோசித்து கொண்டிருக்கும் போதே மந்தாகினியால் ஒரு நாற்காலியில் உட்கார வைக்கப்பட்டாள். எதிரே நாற்காலியில் தெரிந்த இன்ஸ்பெக்டர் அவளை சலனமில்லாத பார்வை ஒன்றில் நினைத்தபடி கேட்டார். ஹைதராபாத்துக்கு வந்ததும் வராததுமா இப்படியொரு வரவேற்பு கிடைக்கும்னு நீ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டே இல்லையா? சார், ஐ எம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். எனக்கு எதுவுமே புரியலை. நானும் சூரஜும் திருட்டு மோசடியில் சம்மந்தப்பட்டிருக்கோமா? எஸ். என்ன திருட்டு மோசடி? நிஜமாவே உனக்கு தெரியாதா? தெரியாது. போய் உன்னை ரொம்ப நேரத்துக்கு காப்பாத்தாது. நோ, இது ராங் என்கொயரி. யார் என்கிட்டேயோ நடத்த வேண்டிய விசாரணையை என்கிட்ட நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஐ எம் ஹார்ம்லெஸ். நீ எதுக்காக மதுரையிலிருந்து ஹைதராபாத்துக்கு வந்திருக்க? சூரஜை பார்க்கத்தான். என்ன விஷயமா? விஷயம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் பார்த்துட்டு போகத்தான் வந்தேன். 2 பேரும் காதலிக்கிறீங்களா? இல்லை. தென் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்படின்னா சூரஜ் பண்ணின திருட்டுகளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? லுக் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், நீங்கள் மனசில் ஏதோ ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இப்படி குதர்க்கமாக கேள்விகள் கேட்கிறது சரியில்லை. சூரஜ் ஒரு நல்ல மனிதர். ஹீ இஸ் எ ஜெம். அவர் ஒரு போதும் திருட்டு மோசடி வேலைகளில் ஈடுபடவே மாட்டார். பக்கத்தில் நின்றிருந்த மந்தாகினி புன்னகைத்தாள். போலீஸ் ஒருத்தர் மேலே ஸ்டெப் எடுத்தா அது அநேகமாக சரியாத்தான் இருக்கும். சூரஜ் இப்போ எங்கே? லாக்கப்குள்ளே பார்க்கிறியா? வா. மந்தாகினி உள்ளே கூட்டி போனாள். ரெக்கார்டு அறையை கடந்ததும் அரை இருட்டுத்தனமாய் ஒரு வராந்தா இருந்தது. வராந்தா மையத்தில் கம்பி கதவோடு அந்த அறை தெரிந்தது. மந்தாகினி முன்னால் போய் நின்று குரல் கொடுத்தாள். சூரஜ். உள்ளே சிமெண்ட் திட்டுக்கு சாய்ந்து உட்கார்ந்திருந்த சூரஜ் தளர்வாய் எழுந்து வந்தான். தலை கொள்ளாத கேசத்தோடு அழகாயிருந்த அந்த சூரஜ் மந்தாகினியின் பின்னால் கலவரமாய் நின்றிருந்த சோபிகாவை பார்த்ததும் கண்களில் திகைப்பை நிரப்பிக் கொண்டான். சோபிகா, நீ நீ இங்கே எப்படி? மந்தாகினி குறுக்கிட்டு சிரித்தாள். மனசை போட்டு ரொம்பவும் குழப்பாதே சூரஜ். உன்னோட ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு சோபிகா எழுதின கொரியர் லெட்டர் தான் இப்போ போலீஸோட கையில். சோபிகா உனக்கு எழுதியிருந்த லெட்டரில் அவள் இங்கே வரப்போகிறதா எழுதியிருப்பதை பார்த்ததும் அவளை ஸ்டேஷனுக்கு கொண்டு வர ஒரு சின்ன ட்ராமா பண்ண வேண்டியிருந்தது. அந்த ட்ராமாவுக்கு உன்னோட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. சோபிகா இப்போது கண்களில் நீரோடு சூரஜை ஏறிட்டாள். சூரஜ், இதெல்லாம் என்ன? நீங்கள் ஏதோ திருட்டு மோசடி பண்ணிட்டதா போலீஸ் சொல்கிறாங்களே. சூரஜ் பெரிய குரல் எடுத்து கத்தினான். அத்தனையும் பொய் சோபிகா. நான் ஏதோ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான சாமி சிலைகளையும் ஒரு வைர கிரீடத்தையும் திருடி வெளிநாட்டுக்கு வித்துட்டதா திடீர்னு குற்றம் சாட்டி 2 நாளைக்கு முன்னாடி கைது பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டாங்க. யாரோ பண்ணின தப்புக்கு என்னை பலிகாடாக ஆக்கிட்டுருக்காங்க. செய்யாத குற்றத்தை ஒத்துக்கும்படியா சொல்லி என்னை ஒவ்வொரு நிமிஷமும் டார்ச்சர் பண்ணுறாங்க. சோபிகா கோபமாய் மந்தாகினியை ஏறிட்டாள். உண்மையான குற்றவாளிகளை விட்டுட்டு ஒரு நிரபராதியை கைது பண்ணி லாக்கப்பில் அடைக்கத்தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கா? மந்தாகினி மந்தகாசமாய் புன்னகை ஒன்றை பூத்தாள். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான சாமி சிலைகளையும் வைர கிரீடத்தையும் சூரஜ் மட்டுமே எடுத்திருக்க முடியாதுன்னு எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். இந்த திருட்டு மோசடியில் சம்மந்தப்பட்டிருக்கிற மற்ற நபர்களையும் பிடிக்கணும்னா சூரஜை உள்ளே வச்சிருக்க வேண்டியது தான் அவசியம். சூரஜ் குற்றவாளிங்கிறது ஏதாவது ஆதாரம் இருக்கா? சோபிகா ஆத்திரமாய் கேட்டாள். சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு.
அது என்னன்னு சொல்ல முடியுமா? இப்போதைக்கு அதை தெரியப்படுத்த முடியாது. சூரஜை வெளியே விட்டால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உண்மைகள் கிடைக்காமல் போய்விடும். ஐ நோ சூரஜ் வெரி வெல். அவர் இந்த மாதிரியான திருட்டு காரியமெல்லாம் பண்ண மாட்டார். அதை தீர்மானிக்க வேண்டியது நாங்கள், நீ இல்லை. மந்தாகினி அலட்சியமாய் சொல்லி கொண்டிருக்கும் போதே பின்னால் பூட் சத்தம் பெரிதாக எழுந்தது. சோபிகா திரும்பினாள். இன்ஸ்பெக்டரோடு சஃபாரி ட்ரெஸ் அணிந்த ஒரு நடுத்தர வயது நபரும் வந்து கொண்டிருந்தார்கள். மந்தாகினி மெல்லிய குரலில் சோபிகாவிடம் கேட்டாள், வர்ற சஃபாரி நபர் யாருன்னு தெரியுமா? தெரியும். யார் சொல்லு பார்க்கலாம். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சேர்மன் வசந்தராவ். பரவாயில்லையே, தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே மற்ற ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சேர்மன்களையும் பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கியே. சோபிகா அதற்கு பதில் சொல்வதற்குள் சேர்மன் வசந்தராவ் பக்கத்தில் வந்துட்டு இருந்தார். இன்ஸ்பெக்டரிடம் கேட்டார், சூரஜை பார்க்க மதுரையிலிருந்து வந்தது இந்த பொண்ணு தானா? ஆமாம் சார். வாட் இஸ் ஹர் ஸ்டேட்மெண்ட்? திருட்டு மோசடியில் ஈடுபடுற ஆள் சூரஜ் இல்லைங்கிறது சோபிகாவோட ஸ்டேட்மெண்ட். வசந்தராவ் சோபிகாவை ஏறிட்டார். ஏமா அப்படியா? ஆமாம் சார். அவர் சிரித்தார். உன்னை மாதிரியே தான் நானும் சூரஜ் மேலே ரொம்பவும் நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ரேர் அண்ட் காஸ்ட்லி ஸ்பெசிமென் கலெக்ஷன் பிரிவுக்கு கார்டன் இன்சார்ஜாக டெசிக்னேஷன் கொடுத்தேன். சூரஜ் அந்த ரேர் அண்ட் காஸ்ட்லி ஸ்பெசிமென்ஸ் மாதிரியே போலி ஸ்பெசிமென்களை தயார் பண்ணி ஒரிஜினல் ஸ்பெசிமென்ஸை டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே கொண்டு போய் ஃபாரினர்ஸ்க்கு சேல் பண்ணிட்டான். லாக்கப்புக்குள் இருந்த சூரஜ் கத்தினான். நோ சோபிகா, சேர்மன் சொல்கிறதெல்லாம் போய். போலி ஸ்பெசிமென்களை தயார் பண்ணினது நான் இல்லை. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அந்த செக்ஷனுக்கு நீதான் இன்சார்ஜ் அண்ட் கார்டு. உனக்கு தெரியாமல் ஒரிஜினல் ஸ்பெசிமென்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது சாத்தியமில்லை. என்னை நம்புங்க சார். உன்னை நம்பினதோட பலன்தான் இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டுருக்கேன். சார், உண்மையான குற்றவாளிகள் வெளியே இருக்காங்க. யார் அவங்க சொல்லு? எனக்கு தெரியாது சார். இப்படியெல்லாம் பேசி நீ தப்பிக்க முடியாது சூரஜ். உன்கிட்ட இருந்து உண்மை வர்ற வரைக்கும் நீ போலீஸ் லாக்கப்புக்குள்ளே இருந்துதான் ஆகணும். சோபிகா நிமிர்ந்தாள் கோபமாய். சார், திஸ் இஸ் டூ மச். குற்றம் செய்யாத ஒருத்தரை குற்றம் செஞ்சதா நினச்சி இப்படி அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் எத்தனையோ பேர் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் சொன்ன அந்த ரேர் ஸ்பெசிமென்ஸை பற்றி எல்லோருக்குமே தெரியும். அவங்களில் யாராவது ஒருத்தர் அந்த ஒரிஜினல் ஸ்பெசிமென்களை ஏன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கக்கூடாது? வசந்தராவ் பெருமூச்சு விட்டார். இதோ பாருமா, சூரஜ் மேலே நீ இப்போ வச்சிருக்க மதிப்பை காட்டிலும் 2 மடங்கு மதிப்பு நான் வச்சிருந்தேன். அத்தனையும் பால் பண்ணிட்டான். ஒரிஜினல் ஸ்பெசிமென்களை ரீப்ளேஸ் பண்ணி வெளிநாட்டு ஆசாமிகளுக்கு சூரஜ் சேல்ஸ் பண்ணினதுக்கான ஆதாரம் கிடைக்கப் போகத்தான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டி வந்தது. என்ன ஆதாரம்? இப்போதைக்கு அதை வெளியே சொல்ல முடியாது. சோபிகா கம்பிகளுக்கு பின்னால் தெரிந்த சூரஜின் முகத்தை ஏறிட்டாள். சூரஜ், இவங்க சொல்கிறதெல்லாம் அப்பட்டமான பொய். நீ எதையும் நம்பாதே. யாரோ பண்ணின தப்புக்கு என்னை காரணமாக்கி லாக்கப்புக்குள்ளே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இன்னும் எஃப்ஐஆர் கூட போடலை. குற்றத்தை ஒத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. சூரஜ், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதங்க. நான் ஒரு நல்ல வக்கீலை பார்த்து ஏற்பாடு பண்ணி உங்களை ஜாமீனில் எடுத்துட்டு தான் மறுவேலை. ஆவேசமாய் கத்திய சோபிகா இன்ஸ்பெக்டரை ஏறிட்டாள். என்னையாவது வெளியே விடுவீங்களா, இல்லை என்னையும் கைது பண்ணி உள்ளே அடைக்கிற எண்ணம் இருக்கா? இன்ஸ்பெக்டர் சிரித்தார். இஷ்டத்துக்கு யாரை வேணுமுன்னாலும் கைது பண்ண சட்டத்தில் இடம் இல்லை. சூரஜ் பண்ண மோசடியில் உனக்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு லேசாக சந்தேகப்பட்டோம். இப்போ அந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. யூ மே கோ. சோபிகா, சூரஜ் கூப்பிட்டான். அவன் பக்கத்தில் போனாள். என்ன சூரஜ், உன்னை நீ சிரமப்படுத்திக்க வேண்டாம். நீ ஊருக்கு கிளம்பி போயிடு. உண்மை ஜெயிக்கிற போது ஜெயிக்கட்டும். நோ சூரஜ், நீங்கள் முதல்ல ஜாமீனில் வெளியே வரணும். இந்த ஊரில் யார் பெரிய லாயர் சொல்லுங்க, நான் போய் அவரை பார்க்கிறேன். வேண்டாம் சோபிகா, முன்னே பின்னே தெரியாது இந்த ஊரில் உனக்கு எல்லாமே சிரமமாகத்தான் இருக்கும். எனக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க உன்னோட உயிருக்கே ஆபத்தை உண்டாக்க பார்ப்பாங்க. என்னோட உயிரை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்படலை சூரஜ்.
என்னோட குவார்ட்டர்ஸ்க்கு எதிர் குவார்ட்டர்ஸில் சாமானுன்னு ஸ்கூல் வாத்தியார் ஒருத்தர் இருப்பார். சாவி அவர்கிட்ட தான் இருக்கு. வாங்கிக்கிறேன். சொல்லியபடி ஸ்டேஷன் வாசலை நோக்கி நகர்ந்த சோபிகாவை தோள் தொட்டு நிறுத்தினாள் மந்தாகினி. இந்த ஹைதராபாத்தில் நீ மாசக்கணக்காக தங்கி எவ்வளவு பெரிய லாயரை பார்த்தாலும் சரி, சூரஜை ஜாமீனில் எடுக்க முடியாது. பார்க்கலாம். பார்க்கத்தானே போகிற? கத்திவிட்டு வேக நடை போட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாள் சோபிகா.